ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் வந்து 8 அன்னைக்கு எடுத்ததுதான். ஸோ 8 நைட்டுக்கே ஆடு வீட்டுக்கு வந்து கட்டி போட்டாச்சு. இந்த வருஷம் இன்ஷால்லா குர்பானி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆடு தான், அதுக்கு வந்து இலையெல்லாம் போட்டு ஆனா எதுவுமே சாப்பிடல, ஃபில்லா மிஸ் பண்ணல. ஸோ டிஸ்டர்பே பண்ணல கைஸ். அழகா தூங்கிட்டு ஜம்முன்னு இருந்துச்சு, ஒரு சவுண்டு கூட இல்லை. ஸோ மார்னிங் ஆயாச்சு, பசங்களை எல்லாம் கிளப்பி விட்டுட்டேன், பள்ளிவாசலுக்கு தொழ போகணும். ஸோ குட்டீஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஆட்டோட ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு உட்கார வச்சு ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். டக்குன்னு தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, பள்ளிவாசலுக்கு போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் குட்டி பொண்ணு சமத்து பொண்ணு, அமைதியா இருப்பாங்க, சேட்டை பண்ண மாட்டாங்க. வெளியில போனாக்கா அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அமைதியான பொண்ணுன்னு பேர் எடுப்பாங்க. ஸோ அவர் தான் தம்பி, என் பொண்ணோட தம்பி, மச்சான் பிள்ளை. ஸோ 2 பேரும் சேர்ந்தா ஒரே அட்ராசிட்டியா இருக்கும், ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. வீடியோ வேற பார்த்து போஸ் வேற கொடுத்தாவது. நான் வந்து இந்த வருஷம் ஈத்துக்கு வந்து ஓவராலா ட்ரெஸ் எடுக்கல. ஸோ இருந்தது வந்து போட்டு விட்டேன், அதுக்குன்னு மெனக்கெட்டுலாம் இருக்கல, ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தது தான். ஸோ எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. அதனால கொஞ்சம் டென்ஷன் இல்லை அந்த நேரத்துக்கு. இது வந்து ஃபாயிஸோட ஃப்ரெண்ட், எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரே அட்ராசிட்டி தான், ஒரே சுத்துறது என்ன விளையாடுறது என்ன பள்ளிவாசல்லே போட்டோலாம், அங்கேயே போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. நானும் எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு கடைசியா என் மாமியாருக்கு வந்து சலாம் கொடுத்துட்டு பிள்ளைய கொடுத்த வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை அவ்வளோ அமைதியா உட்காந்துருக்கா. ஸோ அவங்களுக்கும் சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மச்சா வீட்டுக்கு தான் வந்திருக்கு, ஆப்போசிட்ல. ஸோ மாமாலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் தொழுதுட்டு வந்தோன்னா ஆரத்தி எடுத்து தான் உள்ள அழைச்சிட்டு வருவாங்க ஜென்ஸ் எல்லாம். ஸோ மாமியார் தான் ஆரத்தி எடுத்து எல்லாரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா பசேர் என்னன்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மச்சா வீட்டுல தான் எங்களுக்கும் சாப்பாடு, பரோட்டா, வட்டலப்பம், கடல் பாசி, இட்லி, கறி குழம்பு எல்லாமே சூப்பர் ஸ்பெஷல். ஸோ நல்லா இருக்குது, எல்லாம் நல்ல பிள்ளையா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்மளுக்கு பயங்கரமா வேலை இருக்கு வீட்டுக்கு போய். ஸோ இங்க மச்சா வீட்லயே சாப்பிட்டாச்சு. என் பொண்ணு வந்து அங்க உட்கார வச்சிருந்தேன் எல்லாரும் கூட, ஏன்னா சாப்பிடலவ, அவளுக்கு மெனக்கட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. அன்னைக்கும் என் பொண்ணு இட்லி தான் சாப்பிட்டா, பரோட்டா எல்லாம் சாப்பிடல. நம்மளுக்கும் சீக்கிரமா வேலை முடியுமே, நானும் இட்லியே ஊட்டி விட்டாச்சு. அப்படியே நானும் அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டோஸ்லாம் மச்சான் ஒய்ஃப் கூட ஃபேமிலியோட எல்லாரும் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஆடு தான் ஒரு நைட் தான் இந்த ஆடை பார்த்தேன். ஸோ தொழுவ போறப்ப கூட வெளியில கொல்லை பக்கம் கட்டியிருந்தேனா, ஸோ சாத்துறன்னு ஒரே சத்தமா இருந்துச்சு, தனியா விட்டுட்டு போக விட மாட்டேங்குது. அது பாக்குறப்போ ஒரு நைட்டு தான் பழகிட்டேன், எனக்கு அவ்வளவு பிடிச்சி போச்சு அந்த ஆடு. ஸோ ஒரு குழந்தை மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதை பாக்குறப்போ ஃபீலா இருந்துச்சு. அச்சோ உன்னை வெட்ட போறாங்களேன்னு வேற கவலையா இருந்துச்சு ஒரு பக்கம். ஸோ என்ன பண்றது, இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம் வந்து நான் சுடிதார்ல தாவிட்டேன், எப்போதும் சாரி போடுவேன், இந்த தடவை சுடிதார் தான். ஸோ ஆடை வந்து கைமா பண்ணியாச்சு. ஸோ பேக்கெட் எல்லாத்துக்கும் நான் பேக்கெட் போட்டுட்டேன், பேக்கெட் போட்டு நேம் எழுதி வச்சுட்டேன். இது வந்து உள்ளூருக்கு இந்த சட்டியில உள்ளது, அது வந்து வெளியூருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்க போனோம்னா உள்ளூர் ஃபுல்லா கொடுத்துட்டு கொடிக்கால் பிள்ளையம் போனோம், நாத்தனா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாகூர் அம்மா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். எனக்கும் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கப்போ எல்லாரும் வீட்டுல இருந்து அங்கங்க கறி வந்துச்சு, எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு இதெல்லாம் வைக்கிறது கூட இடம் இல்லை கைஸ் அந்த ஃப்ரிட்ஜ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடிக்காப்பிலே தான் போனேன். நெக்ஸ்ட் முடிச்சுட்டு இப்ப நாகூர் போய்கிட்டு இருக்கேன். அங்க போற வழியிலேயே ஒருத்தவங்க மாங்காய் கொடுத்தாங்க, பறிச்சு வேணுமா எங்க மாங்காய் சூப்பரா இருக்கும்னு. ஸோ அந்த ஃப்ரீயா கொடுத்தா அந்த அம்மாவை காமிச்சா, போங்க ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள அவங்க போங்க ஏன் நிக்கிறீங்கன்றாங்க. சரி டக்குன்னு திரும்பி அப்படியே நேரா போய் தர்கால போய் இறங்கியாச்சு. ஏன்னு தெரியல, தர்காக்கு போயிட்டேன். தர்கால போயிட்டு அங்க ஒரு முக்கியமான வேலை, அதனால அங்க போயிட்டு ஒரு கடைக்கு போறதுக்காகத்தான், இதே தான் இந்த ரஃபிக் ஸ்வீட் ஸ்டால் போறதுக்காகத்தான் தர்காவே போனேன். ஸோ அந்த ஸ்வீட்ல எனக்கு இந்த பால்கோவா நான் ரொம்ப அடிக்ட் கைஸ். இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அம்புட்டு டேஸ்டா இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பா அதை தொட்டு கூட பார்க்காதீங்க, ஏன்னா அவ்வளோ சுகர், அவ்வளோ எம்மியா இருக்கும்.
சரி, என் பொண்ணு 4 வாய் தான் சாப்பிட்டா. பாக்கி எல்லாத்தையும் 1/4 கிலோ தம் ரொட்டையும் வச்சு, தம் ரொட்டிங்க பால்கோ அம்புட்டையும் நான் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே நாத்தனார் வீட்டுக்கு போனேன். அது நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. சச்சா, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.